கோவை மாவட்டம் பேரூர் வட்டத்தில் உள்ள முக்கியமான அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளில் ஏப்ரல் 11 அன்று மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அவர் முதலில் பேரூர் வட்டாட்சியர் அலுவலகம், சேவை மையம் மற்றும் பதிவறையை பார்வையிட்டு பதிவேடுகள் மற்றும் கோப்புகள் சரியாக பராமரிக்கப்படுகின்றதா என்பதை பரிசோதித்தார். பின்னர் தெலுங்குபாளையம் பகுதியில் கோவை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் மூலம் இயங்கும் முதல்வர் மருந்தகத்தையும் ஆய்வு செய்து வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை மற்றும் மருந்து இருப்புகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு சென்று மாணவர்களின் வருகை மற்றும் கற்றல் நிலை குறித்தும், பள்ளி வளாகத்தில் உள்ள கழிப்பறை, தண்ணீர் வசதி ஆகியவை குறித்தும் ஆசிரியர்களிடம் கேட்டு பரிந்துரை செய்தார். அப்பள்ளியில் செயல்படும் அங்கன்வாடி மையத்தையும் பார்வையிட்டு சிறுவர்களுக்கான உணவு தரம் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் தொண்டாமுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று ஆண் மருத்துவ பிரிவு, OP, IP, பிரசவ அறை மற்றும் ஆய்வகம், சித்த மருத்துவம், அவசர சிகிச்சை, மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை மையங்களை ஆய்வு செய்தார். இதன் பிறகு தேவராயபுரம் பகுதியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தார் சாலையின் தரம் மற்றும் முன்னேற்ற நிலை குறித்து பார்வையிட்டார். அதே நேரத்தில் பேரூர் வட்டாட்சியர் ரமேஷ்குமார், செயல் அலுவலர் பழனியப்பன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலாராணி, ஜெயக்குமார், உதவி பொறியாளர் ரகுநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.